जय सद्गुरु महाराज की जय। हरि भक्त जय समस्त संत मंडली की जय। नमः पार्वती पतये पालुम तेन विजयगमु पालुम तेन विजयगमु भक्तर्களின் காவடியும் பக்தர்களின் காவடியும் பார்ப்பவர்கள் உள்ளமெல்லாம் பரங்கிரி தேவனாகி சின்ன சின்ன முருகா முருகா சிங்கார முருகா சின்ன 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 ஓ சின்ன 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 ஆ சின்ன ஓ சின்ன சின்ன முருகா முருகா சிங்கார முருகா செந்தூர் கடற்கரையில் செந்தூர் கடற்கரையில் தேவர்களை காத்திடவே தேவர்களை காத்திடவே தேவர்களை காத்திடவே தேவர்களை காத்திடவே பார்ப்பவர்கள் மனம் மகிழ பார்ப்பவர்கள் மனம் மகிழ சூரனை சம்ஹாரம் செய்தாய் சூரனை சம்ஹாரம் செய்தாய் சின்ன சின்ன முருகா முருகா சிங்கார முருகா ஜவா முருகா முருகா சிங்கார முருகா சின்ன 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 ஆஹா சின்ன 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 ஆஹா சின்ன ஓ சின்ன சின்ன முருகா முருகா சிங்கார முருகா ஆண்டவனே அலங்காரனே ஆண்டவனே அலங்காரனே ஆண்டவனே அலங்காரனே ஆண்டவனே அலங்காரனே நீ அண்டமெல்லாம் வலமும் வந்தாய் அண்டமெல்லாம் பலமும் வந்தாய் அடியார்கள் காணும் போது யார்கள் காணும் போது ஆண்டியாய் நீ காட்சி தந்தாய் ஆண்டியாய் நீ காட்சி தந்தாய் சின்ன சின்ன முருகா முருகா சிங்கார முருகா வெற்றிவேல் முருகனுக்கு சிங்கார முருகா சின்ன 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 ஆஹா சின்ன ஓ சின்ன 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 ஆஹா சின்ன ஓ சின்ன சின்ன முருகா முருகா சிங்கார முருகா ஆண்டவனே அலங்காரனே ஆண்டவனே அலங்காரனே நீ அண்டமெல்லாம் வலமும் வந்தாய் நீ அண்டமெல்லாம் வலமும் வந்தாய் அடியார்கள் காணும் போது ஆண்டியாய் நீ காட்சி தந்தாய் சின்ன சின்ன முருகா முருகா சிங்கார முருகா முருகா
தேவசேனை கதிபதியாய் தேவர்களை காத்திடவே திருத்தணி மலையதிலே திருமண கோலம் கொண்டாய் சின்ன சின்ன முருகா முருகா சிங்கார முருகா முக்திக்கு வழி தேடிய ஜீவன் முக்திக்கு வழி தேடிய முதியோரும் இளைஞர்களும் மலைகள் எல்லாம் ஏறி வந்தோம் மாதவல் மருகன நீவா சின்ன சின்ன முருகா முருகா சிங்கார முருகா சின்ன 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 வெற்றிவேல் முருகனுக்கு போல் ராஜா ராமச்சந்திர பகவானிக்கு ಕೆರೆಯಾಳುವ ರಮ ಕೃಪಾಳುವ स्वामी राघवा सख्या स्वामी राघवा सख्या स्वामी प्रथम कामला राम लाविली सवे 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 मगवु पेक्षिता राम योग्यता नवे हे दयालुवा राम हे कृपालुवा राम हे दयालु स्वामी राघवा हे दयालुवा सख्या स्वामी राघवा हे दयालुवा सख्या स्वामी राघवा सख्या स्वामी राघवा सकल जानती माझे अंतर स्थिति அப்படியே சைடால உள்ள வாசம் சைடு
ஐயா உள்ள வரலாம். सकल जानची माझे अंतर स्थिती सकल जानची माझे अंतर स्थिती मग तुझा प्रति राम काय विनंती मग तुझा प्रति राम काय विनंती के दयाळुवा राम के कृपाळुवा के दयाळुवा राम हे कृपाळुवा के दयाळुवा सत्य स्वामी राघवा हे दयाळुवा सत्य स्वामी राघवा दास मी तुझा राम आट बागतो दासमी तुझा राम बाळ बागतो दास मी तुझा राम आट बागतो ओ दासमी तुझा राम बाळ बागतो बोलता नये राम कंठ दाटतो बोलता ये रामा कल्लधारतो हे दयाळुवा राम हे कृपाळुवा हे दयाळुवा रामा हे कृपाळुवा राम हे दयाळुवा सच्चा स्वामी राघवा हे दयाळुवा सच्चा स्वामी राघवा हे दयाळुवा सच्चा स्वामी राघवा रामा मंगल धामा रे सावल्या मेघ श्यामा 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 रामा मंगल धामा रे सावल्या मेघ श्यामा रामा मंगल धामा रे सावल्या मेघ श्यामा बोल राजा रामचंद्र भगवान की कन्हैया कृष्ण कन्हैया कन्हैया कृष्ण कन्हैया 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 कृष्ण कन्हैया कन्हैया कृष्ण कन्हैया 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 कृष्ण 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 कन्हैया 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 தொப்பு தொப்பு என்று தடுக்கி விழுந்து நடந்து வராண்டி தொப்பு தொப்பு என்று தடுக்கி விழுந்து நடந்து வரான் நந்தன் மனையிலே ஆனந்த பரிதனாய் நந்தன் மனையிலே ஆனந்த பரிதனாய் தந்த நடை வண்டியை அந்த புறந்தள்ளி விட்டு கண்ணன் தொப்பு தொப்பு என்று தடுக்கி விழுந்து நடந்து வரான் கண்ணையா கிருஷ்ண கண்ணையா கண்ணையா கிருஷ்ண கண்ணையா
கண்ணையா கிருஷ்ண கண்ணையா கண்ணையா கிருஷ்ண கண்ணையா 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 கிருஷ்ண கண்ணையா கண்ணையா கிருஷ்ண கண்ணையா 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 கிருஷ்ண கண்ணையா கண்ணையா கிருஷ்ண கண்ணையா 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 ஒத்தடி வைக்கும் முன் அற்புத ரசங்கள் 1000 சொட்டுதடி ஒத்தடி வைக்கும் முன் அற்புத ரசங்கள் 1000 சொட்டுதடி இத்தனை இன்பத்தை விட்டு விட்டு இப்போ அப்புறம் போவது எப்படி இத்தனை இன்பத்தை விட்டு விட்டு இப்போ அப்புறம் போவது எப்படி நந்தன் மலையிலே ஆனந்த பரிதனாய் நந்த நடை வண்டியை அந்த புறந்தலை விட்டு கண்ணன் தொப்பு தொப்பு என் தடுக்கி விழுந்து நடந்து வரா கண்ணையா கிருஷ்ண கண்ணையா கண்ணையா கிருஷ்ண கண்ணையா 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 கிருஷ்ண கண்ணையா கண்ணையா கிருஷ்ண கண்ணையா 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 மெஞ்ஞானியானாலும் இந்த ஒய்யாரத்தை காண முடியுமா மெஞ்ஞானியானாலும் இந்த ஒய்யாரத்தை காண முடியுமா கைவல்யம் என்றாலும் இத்தனையின் சுவை இழுத்து வழியும் கைவல்யம் என்றாலும் இத்தனையின் சுவை இழுத்து வழியும் ஆய்ப்பாடியிலே ஐயன் பாய்ந்தோடி ஆய்ப்பாடியிலே ஐயன் பாய்ந்தோடி ஆய்ப்பாடியிலே ஐயன் பாய்ந்தோடி ஆடிடும் கோலத்தை மனு என்னுதே பேய் போல அடங்காத இன்னும் எல்லை மீறி தான் கொண்ட சுகம் கொள்ளுதே நந்தன் மலையிலே ஆனந்த பரிதனாய் தந்த நடை வண்டி அந்த புறந்தனை விட்டு கண்ணன் தொப்பு தொப்பு என்று தடுக்கி விழுந்து நடந்து வர கண்ணையா கிருஷ்ண கண்ணையா கண்ணையா கிருஷ்ண கண்ணையா 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 கிருஷ்ண கண்ணையா கண்ணையா கிருஷ்ண கண்ணையா 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 கிருஷ்ண கண்ணையா கண்ணையா கிருஷ்ண கண்ணையா கண்ணையா கிருஷ்ண கண்ணையா கண்ணையா கிருஷ்ண கண்ணையா காலில் சிலம்பு கலிரொன்றொலிக்க தாவி கொஞ்சம் நடப்பான் காலினில் சிலம்பு கலிரொன்றொலிக்க தாவி கொஞ்சம் நடப்பான் கோபிகள் திரளாக கூடி நின்று கோவன் அழகையை குடிப்பான் நாமும் ஆனந்தமாய் நந்த கோகுலமே நாமும் ஆனந்தமாய் நந்த கோகுலமே நாம் ஆனந்தமாய் நந்த கோகுலம் நாடிய பாவத்தில் ஓடுவோம் தோது இல்லாத நம் அரண அருளால் கண்ணல்லிலை பார்த்து பாடுவோம் நந்தன் மலையிலே ஆனந்த பரிதனாய் தந்த நடை வண்டியை அந்த புறந்தள்ளி விட்டு கண்ணன் தொப்பு தொப்பு என்று தடுக்கி விழுந்து நடந்து வர கண்ணையா கிருஷ்ண கண்ணையா 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 கண்ணையா கிருஷ்ண
கண்ணையா கண்ணையா கிருஷ்ண கண்ணையா விட்டல பாண்டுரங்க விட்டல பாண்டுரங்க விட்டல பாண்டுரங்க விட்டல பாண்டுரங்க விட்டல பாண்டுரங்க விட்டல பாண்டுரங்க சங்க சக்கரதர வைஜயந்தீதர சங்க சக்கரதர வைஜயந்தீதர பீதாம்பரதர கோவர்தனதர துளசிமாலா சோபிதகள துளசிமாலா சோபவிகள கருட கமன ஹரி பங்கஜ நாபா கருட கமன ஹரி பங்கஜ நாபா ஓஹோ விட்டல விட்டல பாண்டுரங்க விட்டல பாண்டுரங்க போல விட்டல பாண்டுரங்க விட்டல பாண்டுரங்க விட்டல பாண்டுரங்க விட்டல பாண்டுரங்க அரே விட்டல பாண்டுரங்க விட்டல பாண்டுரங்க போல விட்டல பாண்டுரங்க விட்டல பாண்டுரங்க இருக்காத மஸ்தகலிங்க ಸ್ವರೂಪಲಿಂಗ ಮಸ್ತಕಲಿಂಗ ಸ್ವರೂಪಲಿಂಗ ರೂಪಾಭಂಗ ಸಜ್ಜನಸ್ಂಗ ಯದುಕುಲ ತಿಲಕ ಬಂಧದ ಜನಕ ಯದುಕುಲ ತಿಲಕ ಬಂಧದ ಜನಕ ಪತಿತ ಪಾವನ ದೀನ ದಯಾಳ ಓಹೋ ವಿಠಲ ವಿಠಲ ಪಾಂಡುರಂಗ ವಿಠಲ ಪಾಂಡುರಂಗ ಬೋಲ ವಿಠಲ ಪಾಂಡುರಂಗ ವಿಠಲ ಪಾಂಡುರಂಗ ಬೋಲ ವಿಠಲ ಪಾಂಡುರಂಗ ವಿಠಲ ಪಾಂಡುರಂಗ ಬೋಲ ವಿಠಲ ಪಾಂಡುರಂಗ ವಿಠಲ ಪಾಂಡುರಂಗ ತ್ರಿಭುವನ ರೂಪ ವಿಶ್ವಸ್ವರೂಪ ತ್ರಿಭುವನ ರೂಪ ವಿಶ್ವಸ್ವರೂಪ ಭವಭಯತಾಪ ಹರತಿ ಪಾಪ ರುಕ್ಮಿಣಿಕಾಂತ ರೂಪಾನಂದ ಜನನಿ ಜನತು ಭಾವಗಲೇನ ಜನನಿ ಜನಕ ತುಜಿ ಭಾವಗಲೇನ ಓ ಬೋಲ ವಿಠಲ ಪಾಂಡುರಂಗ ವಿಠಲ ಪಾಂಡುರಂಗ ಅರೆ ವಿಠಲ ಪಾಂಡುರಂಗ ವಿಠಲ ಪಾಂಡುರಂಗ ವಿಠಲ ಪಾಂಡುರಂಗ ವಿಠಲ ಪಾಂಡುರಂಗ ಅರೆ ವಿಠಲ ಪಾಂಡುರಂಗ ವಿಠಲ ಪಾಂಡುರಂಗ ಚಂದ್ರಭಾಗ್ಯ ತಿರುಭಾವಿ ದೇವರಿ ಚಂದ್ರಭಾಗ್ಯ ತಿರುಭಾವಿ ದೇವರಿ ಚಂದ್ರಭಾಗ್ಯ ತಿರುಭಾವಿ ದೇವರಿ ಕರಕಟಾವರಿ ರಂಗಶಿಲೇವರಿ ಮಹಾದ್ವಾರಿ ಗರುಡ ಬಾಗಿರಿ ವಿನವೀನಾಥ ಜನಾರ್ದನ ಸ್ವಾಮಿ ಓಹೋ ವಿಠಲ ವಿಠಲ ಪಾಂಡುರಂಗ ವಿಠಲ ಪಾಂಡುರಂಗ
विठ्ठल पांडुरंग विठ्ठल पांडुरंग अरे विठ्ठल पांडुरंग विठ्ठल पांडुरंग अरे विठ्ठल पांडुरंग विठ्ठल पांडुरंग अरे विठ्ठल पांडुरंग विठ्ठल पांडुरंग 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 अरे पांडुरंग 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 अरे 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 पांडुरंग 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 हाथ तंबुरू पाया घुंगरू हाथ तंबुरू पाया घुंगरू नजत पंढरी जाऊया नजत पंढरी जाऊया अरे नाचत पंढरी जाऊया अरे नाचत पंढरी जाऊया नाचत 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 हलू हलू तुम्ही वाटा चला हळू हळू तुम्ही वाट चला वांडात मीरा दिले गुरु विठ्ठला वांडात मीरा दिले गुरु विठ्ठला विठ्ठल 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 पांडुरंग विठ्ठल 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 पांडुरंग ஏன் உட்காந்து சிரமப்படுறேன் எழுதுக்கோ இந்த மாமியை சொன்ன எல்லாரும் இல்ல உட்காண்டே சிரமப்படுறார் விட்டல 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 பாண்டுரங்க விட்டல 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 பாண்டுரங்க முடிந்தது விட்டல 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 பாண்டுரங்க पंढरी जाऊया बोला हळू हळू तुम्ही वागात चला वागात विडे दिले गुरु विठ्ठला वागात विडे दिले गुरु विठ्ठला हात तंबुरू पाया घुंगरू हात तंबुरू पाया घुंगरू नचत पंढरी जाऊया नचत पंढरी जाऊया नाचत पंढरी जाऊया नाचत पंढरी जाऊया नाचत पंढरी जाऊया नाचत 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 नाचत
विठ्ठल 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 पांडुरंग विठ्ठला 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 विठ्ठल 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 पांडुरंगा नाचत पंढरी जाऊया बोला घालू घालू तुम्ही बाळाला, वाटात विरदिले पूर्विकाला, वाटात विरदिले पूर्विकाला. मोगन विठ्ठलुनी गाऊया मोगन विठ्ठलुनी गाऊया, मने मोगन विठ्ठलुनी गाऊया मोगन विठ्ठलुनी गाऊया. रंगशिले वरी नटुया रंगदेले वरी नटुया, रंगशिले वरी नटुया रंगदिले वरी नटुया. नटत 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 विठ्ठल 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 पांडुरंगा विठ्ठला 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 विठ्ठल 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 पांडुरंगा नाचत पंढरी जाऊया अरे नाचत पंढरी जाऊया. बोला घालू घालू तुम्ही बाळाला, वाटात विरदिले पूर्विकाला, वाटात विरदिले पूर्विकाला. संत तुम्ही गेलो हलू चला संत तुम्ही घडू आजू चला, म्हणे विठ्ठला विठ्ठल बोला म्हणे विठ्ठला विठ्ठल बोला, म्हणे विठ्ठला विठ्ठल बोला म्हणे विठ्ठला विठ्ठल बोला. विठ्ठल 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 पांडुरंगा विठ्ठल 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 पांडुरंगा विठ्ठला 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 विठ्ठल 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 पांडुरंगा 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 बोला विठ्ठल विठ्ठल पांडुरंगा अरे विठ्ठल विठ्ठल पांडुरंगा 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 बोला विठ्ठल विठ्ठल पांडुरंगा अरे विठ्ठल विठ्ठल पांडुरंगा अरे विठ्ठल विठ्ठल पांडुरंगा विठ्ठल विठ्ठल पांडुरंगा विठ्ठल विठ्ठल पांडुरंगा विठ्ठल विठ्ठल पांडुरंगा बोला
பீதாம்பர அங்கஜங்கி முக்தாபரணதனாகி பீதாம்பர அங்கஜங்கி முக்தாபரணதனாகி பீதாம்பர அங்கஜங்கி முக்தாபரணதனாகி பீதாம்பர அங்கஜங்கி முக்தாபரணதனாகி பீதாம்பர அங்கஜங்கி தரணி வாழி வியாண்டு வாங்கிறங்கம்மா ஓ தரணி வாழி வியாழு வாங்கிறங்கம்மா ஓஹோ ரெங்கம்மா மாஜி ரெங்கம்மா ரெங்கம்மா மாஜி ரெங்கம்மா ரெங்கம்மா மாஜி ரெங்கம்மா ரெங்கம்மா மாஜி ரெங்கம்மா விட்டவரி நீடேவூவி साजे चंद्रभागे तीरी विट्टेवरी नीडेवूवी 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 साजे चंद्रभागे तीरी नामयाति गई वारी रंगम्मा ओ नामयाति गई वारी रंगम्मा ओहो रंगम्मा माजी रंगम्मा रंगम्मा माजी रंगम्मा विठ्ठल पांडुरंग अरे विठ्ठल पांडुरंग अरे विठ्ठल पांडुरंग बोल विठ्ठल पांडुरंग विठ्ठला पांडुरंग विठ्ठला पांडुरंग अरे विठ्ठल पांडुरंग अरे विठ्ठल पांडुरंग विठ्ठला पांडुरंग विठ्ठला पांडुरंग अरे विठ्ठल पांडुरंग 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 पांडुरंग
गौरीनाथ महाराज की समचरण सरोजं सान्द्रनीलं नीलाम्बुदाभं जघन निहितपाणिं मण्डनं मण्डनानाम् तरुण तुलसीमाला कंधरं कंजनेत्रं सरसय सदय धवलहासं विठ्ठलं चिन्तयामि जंतूनां नरजन्म दुर्लभम பிறவிகளுக்குள்ள அரியதான பிறவி மனுஷ்ய ஜென்மம். நரஜன்ம ಬಂದಾಗ ನಾಲಿಗೆಯಿರುವಾಗ ಕೃಷ್ಣ ಎನ್ನಬಾರದೆ. ನರಜನ್ಮ ಬಂದಾಗ ನಾಲಿಗೆಯಿರುವಾಗ ಕೃಷ್ಣ ಎನ್ನಬಾರದೆ. தாசர் வாழ்சன் கிருஷ்ணான்னு பகவன் நாமம் சொல்லு. ஏன் பகவன் நாமம் சொல்லணும்னா, நல்ல மனுஷ ஜென்மாவை பகவான் கொடுத்துருக்கானே, பேசுற சக்தியை கொடுத்துருக்கான், நாக்க கொடுத்துருக்கான். நாக்கு அநேகமா எல்லா ஜீவராசிகளுக்கும் இருக்கு. மாட்டுக்கு கூட தான் நாக்கு இருக்கு, பாம்புக்கு கூட தான் நாக்கு இருக்கு. நாக்கு இருந்ததுனால பேச முடியுமோ? பேசுற சக்தியை கொடுத்துருக்காம பகவான். இந்த ரெண்டு கிருபைய பண்ணினத்துக்கு பதில் என்னடான்னா பகவன் நாமம் சொல்லு. அதனாலதான் மகான்கள் ஆச்சாரியால் ஆதிசங்கர பகவத் பாதாச்சாரியாள்லேருந்து எல்லா மகான்களும் நமக்கு சொல்றது அதான், பஜகோவிந்தம் பஜகோவிந்தம். ஏன் பகவன் நாமம் சொல்லணும்னா, சம்பிராப்தே சந்நிகிதே காலே நகி நகி ரட்சதி. ஒரு நாளைக்கு போய் தானே ஆகணும் அந்த ஊருக்கு. அன்னைக்கு உன்னோடது எது உன்னை ரட்சிக்கும்? இங்க வியாக்கரண விஷயமா பகவத் பாதாச்சாரியால் சொல்றார். இந்த வியாக்கரணம்னு அர்த்தம் இல்லை, எல்லாமே நாம் சேர்த்த அத்தனையும், வீடு வாசல் மனைவி மக்கள் பணங்காசு நகி நகி ரட்சது. இதுதான் பகவத் பாதாச்சாரியால் சொல்றார். அதனாலதான் மகான்கள்லாம் பயமுறுத்தி கூட சொல்லுவார், உன்னை உன்னை ஒரு போதும் நான் மறவேன் ரங்கா பாண்டுரங்கா. ஒரு போதும் நான் மறவேன் ரங்கா பாண்டுரங்கா. ஒரு போதும் நான் மறவேன் ரங்கா பாண்டுரங்கா. என் பொருள் என் மனை என்பதெல்லாம் இனி இல்லை என்றாகிடும் போது.
விக்கி நாவு குளறிய போது மனம் என்னிடுமோ தெரியாது, மனம் என்னிடுமோ தெரியாது. உன்னை ஒரு போதும் நான் மறவே ரங்கா பாண்டுரங்கா. ஒரு போதும் நான் மறவேன் பாண்டுரங்கா. விட்டல விட்டல ஜெய் ஜெய் விட்டல, 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 விட்டல விட்டல ஜெய் ஜெய் விட்டல. உன்னை ஒரு போதும் நான் மறவேன் ரங்கா பாண்டுரங்கா. அருமையான மனுஷ ஜென்மாவை பகவான் கொடுத்திருக்கார். ஆனா பிரகலாத சுவாமி அருமையான மனுஷ ஜென்மாதான், ஆனா நிச்சயம் இல்லாததுன்னார். மனுஷ ஜென்மாதான் துர்லபம் மானுஷம் ஜென்மா ததபி அத்ருவம். நிச்சயமில்லாத மனுஷ ஜென்மாவை வச்சுட்டே சாஸ்வதமான பகவானுடைய சரணாரவிந்தத்தை பிடிச்சிட முடியும். நாம் வைகுண்டம் அடையிறமோ அடையலையோ அடுத்த ஜென்மா நாயா பிறக்காமல் இருக்கிறதுக்கு வழி தேடிக்க. மாடா பிறக்கக்கூடாது, நாயா பிறக்கக்கூடாது, நரியா பிறக்கக்கூடாது. அதுக்கு என்ன வழி? பகவன் நாம சங்கீர்த்தம். நிறைய வழிகள் இருக்கு. இன்னதுதான் வழின்னு நம்ம ஹிந்து மதம் வரையறுக்காது. லோகோ பின்ன ருச்சி. உலகத்திலேயே ஒருத்தருக்கு பிடிச்சது ஒருத்தருக்கு பிடிக்காது. இது நியதி. எல்லாருக்கும் எல்லாம் பிடிக்கணும்னு கட்டாயம் கிடையாது. அதனால இதுதான் வழின்னுட்டா பல பேர் ஒதுங்கிடுவா. அதனால நம்ம ஹிந்து தர்மம் என்ன சொல்றது, உனக்கு எது பிடிச்சிருக்கோ அந்த வழியில போ. இப்ப நாம ஒண்டிதான் கதின்னு சொல்லிட்டா அது நம்ம ஹிந்து மதத்தினுடைய கோட்பாட்டுக்கே தப்பு. யோகாபியாசம் ஒண்டிதான் வழின்னுட்டா தப்பு. தியானம் ஒண்டிதான் வழின்னா தப்பு. கர்ம மார்க்கம் ஒண்டிதான் வழின்னா தப்பு. ஞான மார்க்கம் ஒண்டிதான் வழின்னாலும் தப்பு. பஜனை பண்றது ஒண்டிதான் வழின்னாலும் தப்பு. பின்ன என்ன, எல்லாம் வழி. உனக்கு எது பிடிச்சிருக்கு, நீ எதை லைக் பண்றியோ அங்க போ, அந்த வழியில போ. அப்பதான் சீக்கிரம் லட்சியத்தை அடைய முடியும். பிடிக்காத ஒரு காரியத்தை பண்றதுக்கும் பிடிச்சு பண்றதுக்கும் எவ்வளவு வித்தியாசம். பிடிச்சு பண்ணினா சீக்கிரம். ஆனா நாம பகவன் நாம சங்கீர்த்தனம்னு சொல்ற காரணம் என்னன்னா, இது எல்லோராலும் செய்யக்கூடிய காரியம். சாமானிய நியமங்கள் தர்மங்களை கூட அபேட்சிக்காதது பஜனை, பகவன் நாமம். பொதுவா ஸ்நானம் பண்ணிட்டு தான் எந்த தர்மமும் பண்ணணும். யோகாபியாசம் கூட, ஆசனம் போடுறதெல்லாம் கூட அநேகமா 199 பேர் ஆசனங்கள்லாம் பண்ணிவிட்டு ஒரு 15 நிமிஷம் ரெஸ்ட் இருந்து இந்த வேர்வையெல்லாம் அடங்கின உடனே தான் குளிக்க போறான். அது கூட தப்பு. ஸ்நானத்தை முடிச்சுட்டு தான் ஆசனம் பண்ணணும். ஆசனம் பண்றவங்க கூட குளிச்சுடணும் முன்னாடி. ஏன் அப்படின்னா நியமம் இல்லை. நீ குளிச்சுட்டு பண்ணினா பிளெக்சிபிளா இருக்கும் உடம்பு. குளிக்காம ஆசனம் பண்ணினா வலிக்கும்.
குளிச்சுட்டு ஆசனம் பண்ணினா உடம்பு சொன்னத்தை கேட்கும். இப்போ ஆசனத்துக்கு கூட ஸ்நானம் முக்கியம், அனுஷ்டானத்துக்கு ஸ்நானம் முக்கியம், எந்த தர்மத்துக்கும் ஸ்நானம் முக்கியம், அப்புறம்தான் அந்த தர்மம். ஆனால் பகவன் நாமமோ ஸ்நானவ நரியேனோ மௌனவ நரியேனோ தாசர்வாள் சொன்ன. எதுவுமே அபேட்சிக்க, எதுவுமே தேவையில்லை, நாமத்துக்கு தேவையில்லை. नाम घेता उठा ऊटी, नाम घेता उठा ऊटी, होया संसार की टूटी, विठ्ठल जय जय विठ्ठल, विठ्ठल 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 विठ्ठल जय जय विठ्ठल. नामा परते ये साधन नाही, नामा परते साधन नाही नाही नाही, नामा परते साधन नाही, नामा परते साधन नाही. विठ्ठल जय जय विठ्ठल, विठ्ठल विठ्ठल जय जय विठ्ठल, विठ्ठल विठ्ठल जय जय विठ्ठल, विठ्ठल विठ्ठल जय जय विठ्ठल. नामा परते साधन नाही. துக்காராம் மகாராஜ் கூட பகவான் அடைவதற்கு உள்ள சாதனங்கள்ல நாமமே உயர்ந்த சாதனம். இங்க தாரதமியம் சொன்ன காரணம் என்ன அப்படின்னா, வெகுஜனங்களுக்கு சுலபமா இருக்கு. யோகாபியாசத்துக்கு எத்தனை பேர் அதிகாரி, சந்நியாசத்துக்கு எத்தனை பேர் அதிகாரி, கர்ம மார்க்கத்துக்கு எவ்வளவு பேர் அதிகாரி, நாமம் சொல்றதுக்கு எத்தனை அதிகாரி. இங்க வந்திருக்கிற அத்தனை பேர் அதிகாரி பகவன் நாமம் சொல்ற. அதனாலதான் நாமா பரத்தே சாதனாகி. பகவன் நாமம் ஒரு காமதேனு மாதிரி. நமக்கு என்ன வேணுமோ எல்லாத்தையும் கொடுக்கும். இப்ப மகாராஷ்டிராலேருந்து ஒரு பெரிய சந்து ஒருத்தர் வந்தார் கோவிந்தபுரம். அவர் பாண்டுரங்கனெல்லாம் சேவிச்சு விட்டு, அவருக்கு என்ன தெரியும் ஏற்கனவே, அவர் என்னை வந்து பார்த்து என்கிட்ட கேட்டார், உங்களுக்கு இந்த பாண்டுரங்கன்ட்ட ஒரு 1000 மைல் இருக்கு, நம்ம ஊர்ல இருந்து 1200 கிலோமீட்டர் இருக்கு நம்ம ஊர்ல இருந்து பண்டரிபுரம். உங்களுக்கு எப்படி பாண்டுரங்கன்ட்டு ஈடுபாடு வந்ததுன்னு என்ன கேட்டார். அப்ப நான் அவர்கிட்ட சொன்னேன், அது எனக்கே தெரியாதுன்னு. எப்ப வந்ததுன்னு எனக்கே தெரியாது. ஒரு அண்ணாவோட சத்சங்கம், குருஜியினுடைய சத்சங்கம், அதன் பிறகுதான்
எனக்கு பாண்டுரங்கன்ட்ட ஈடுபாடுன்னு அவர் நினைச்சுன்னு கேட்கிறார். மாத்தினியா? மாத்தாது. ஏதாவது ட்ரிபிளா இருக்க இடைஞ்ச பண்ணாரு. நான் சொன்னேன் பாண்டுரங்கன் வந்த பிறந்தான் எனக்கு குருநாதாலாம் வந்தான். இந்த கோவில் கட்டணும்னு எப்படி தோணினதுன்னு கேட்டார். அவர் ஏதோ பத்திரிகையிலேருந்து பேட்டிட்டு பாருங்க, அவர் ஒரு ஆர்வம் அவருக்கு, அதனால அவர் கேட்கிறார் இப்படி கோவில் கட்டணும்னு எப்படி தோணினதுன்னார். நான் பெங்களூரு பஜனைக்கு போயிருந்தேன் 92ல், 92ல் பெங்களூர் போயிருந்தேன். 10 நாள் அங்கே சத்சங்கம் பஜனை. அப்ப அந்த மூர்த்தி தான் அழிச்சுன்னு போனார், மல்லேஸ்வரம் மூர்த்தி. நிலமங்களான்னு ஒரு ஊர் இருக்கு, அவுட்டர் தும்கூர் ரோடு பக்கத்தில். அங்க ஒரு பாண்டுரங்கன் விஜய விட்டல்னு இருக்கு. அவர் தரிசனம் பண்ண அழிச்சுன்னு போனார். 30-32 அடி உயரம் இருப்பார். அந்த பாண்டுரங்கனை சேவிச்சோம். அந்த பாண்டுரங்கனுடைய சேவிச்சுட்டு அவருடைய திருவடியில நின்றிருக்கும் பொழுதுதான் கோவில் கட்டணுங்கிற எண்ணமே வந்தது எனக்கு. இப்படி ஒரு பாண்டுரங்கன் கோவில் கட்டணும்னு இந்த எண்ணம் அங்கதான் வந்தது. ஆனா யார்கிட்டையும் சொல்லல. இது பிப்ரவரி மாசம். இப்படி நினைப்பு வந்தது பிப்ரவரி மாசம். நான் மே மாசம் குருஜியை பார்த்தேன். மெட்ராஸ் வந்து ஹரிதாஸ்கிரி சுவாமிகளை தரிசனம் பண்ணின பொழுது குருஜி அவர்கிட்ட தான் முதல்ல சொன்னேன். இது மாதிரி ஒரு அபிப்பிராயம் இருக்கிறத குருஜிகிட்ட தான். அப்பதான் குருஜி இந்த பாண்டுரங்கன் ருக்மிணி தாயாருடைய விக்கிரகம் நானே உனக்கு பண்ணி தரேன்னு சொன்னார். அவரே பண்ணி தரேன்னு. நான் நமஸ்காரம் பண்ணிட்டு சேவிச்சுட்டு கீழே இறங்கி வந்துட்டேன். வாடியில் இருக்கார் அவர். நான் கீழே வந்த உடனே அவர் மேலேந்து இறங்கி வந்து என்ன உயரத்தில் வேணும்னு என்கிட்ட சொல்லவே இல்லையே நீன்னாரு. இல்லை எனக்கு அப்படிலாம் ஒன்றும் ஐடியாவே இல்லை குருஜின்னு. அப்போ அவர் சொன்னார், ஒரு 4 அடி உயரத்தில் பாண்டுரங்கன் பண்ணினா அதுக்கு அனுகூலமாக தாயாருடைய ருக்மிணி விக்கிரகம் இருக்கட்டும். ஜூலை மாதம் நாரதகான சபால 10 நாள் சத்சங்கம் பஜனை. பூர்த்தி அன்னைக்கு குருஜி 10,000 ரூபாய் பணம் கொடுத்தார். 94 இந்த கோவிலுக்கு. நான் இப்ப உனக்கு கொடுக்கிறேன், உனக்கு எவ்வளவு வேணாலும் என்கிட்ட கேளுன்னு முதல்ல கொடுக்கறத இப்படி கொடுத்துட்டு எவ்வளவு வேணாலும் கேளுன்னார். நான் நமஸ்காரம் பண்ணி சொன்னேன், எனக்கு உங்களோட அனுகிரகம் தான் வேணும், பணம் வேணும். பணம் வேண்டான்னு சொன்னேன். எனக்கு அனுகிரகம் தான் வேணும். அவருடைய பரிபூர்ண கிருபையினால தான் இந்த பாண்டுரங்கனுடைய கோவில் நமக்கு ஒரு ஆதரிச புருஷரா ஒருத்தர் வேணுமோ. இந்த உலகத்திலேயே பஜனை பண்ணி பெரிய சாதனையை பண்ணினவர் குருஜி உண்டிதான். பஜனை பண்ணி அவர்கிட்ட கொஞ்சம் அப்பிரியம் உள்ளவாள்லாம் துவேஷமா ஏதாவது பேசலாம். இன்னைக்கு பாகவதாளுக்கு கௌரவமே அவரால் தான். அதுக்கு முன்னாடி கிடையாது, இந்த அளவுக்கெல்லாம் கிடையாது. ஒரு மரியாதை, ஒரு கௌரவம், பஜனைக்கு ஒரு ஸ்தானம் முன்னாடி போட்டு இத்தனையும் அவர் பண்ணின பெரிய சாதனை.
இப்போ சொன்னால் 10,000 பேர். இப்போ நான் மேக்சிமம் நாம சங்கீர்த்தனம் பண்ணி இந்த மெட்ராஸ்லேயே திருவான்மியூர் கிரவுண்டில் 14,000 பேர் வந்தா பஜனைக்கு. என்ன சேர் போட்டு எண்ணினதுனால தெரியும். இந்த 14,000 பேர் பஜனை வேற ஒரு ஃபங்க்ஷனுக்கு கூட்டி அதில் பஜனை கிடையாது. அந்த 2 மணி நேரம் அவ எனக்காக தான் வரணும், பஜனைக்காக தான் வரணும். இது மாதிரி இத்தனை பேர் பஜனைக்கு மாத்திரம்னு வந்தது ஃபர்ஸ்ட் அண்ட் லாஸ்டா தான். இன்னும் யாரும் வரல. அந்த அளவுக்கு பல பெரிய மேளா நடக்கும், பஜனை நடக்கும், அதுல கூட்டம் வருது விஷயம் இல்லை. இதை இன்னைக்கு ரொம்ப பெருமையா என்கிட்ட சொன்னா. அப்ப நான் சொன்னேன், இந்த கிரெடிட் எனக்கு கிடையாது, குருஜிக்கு தான். இப்படி ஒரு வழியை போட்டு கொடுத்தவர் அவர் தான். இன்னைக்கு நீங்க எத்தனை பேர் கை தட்டுறேன்னு பஜனை இல்லை, எத்தனை பேர் எழுந்து நின்று ஆடினேள், கை தட்டினேள். இதெல்லாம் இது மாதிரி ஒரு புரட்சி பண்ணினது குருஜி தான் முதல்ல. அதுக்கு அவருடைய கிருபையினால நடக்கிறது, அது விஷயம் வேற. இதுக்கு முன்னாடி எல்லாம் பஜனைன்னா எப்படி இருக்கும்? இவர் காம்போதி எப்படி பாடுறார், கல்யாணி எப்படி பாடுறார், இவர் இந்த அஷ்டபதி எப்படி இழுக்கிறாரா, சுருக்கமாக பாடுறாரா, வேகமாக பாடுறாரா, எந்த மெத்தடில் பாடுறார், ராகம் மாற்றி, இப்படி தான் பஜனை நாலேஜ். இன்வால்வ் ஆகிற அளவுக்கு கிடையாது. ஆயிரக்கணக்கான பேரும் பஜனைக்கு வரணும், எல்லாரும் இன்வால்வ் ஆகணுங்கிற ஒரு விஷயம் இருக்கு பாருங்க. அதுவே குருஜிக்கு முன்னாடி கிடையவே கிடையாது. அவர் தான் அதுக்கும் மூலம். இன்னும் இவ்வளவு பெரிய கோவில் பாண்டவங்க கோவில்லாம் பஜனை பண்ணி தான். பஜனை பண்ணி இவ்வளவு பெரிய கோவில் கட்டினோம்னா அதுக்கு மூலம் யாருன்னா, நமக்கு பஜனை பண்ணி கட்ட முடியும்னு காமிச்சது குருஜி தானே. தென்னாங்கூர்ல எப்படி கட்டினார், சரியா வைடா செய்யினார், ஹிம்சை பண்றது. தென்னாங்கூர்ல எப்படி கட்டினார், பஜனை பண்ணி தானே கட்டி. அதை பார்த்ததுனால தானே நமக்கு ஒரு மனசுல ஒரு கான்பிடென்ட் வருது, பண்ண முடியும்னா அதுக்கு நாமும் பாண்டுரங்கனுடைய கிருபைக்கு பாத்திரமா இருக்கணும். ஆசைப்பட்டா மாத்திரம் போருமா? ஆசை யாருக்கு இல்லை, எல்லாருக்கும் தான் இருக்கு. நாம் அதுக்கு ஃபிட்டா இருக்கணும். அப்படி ஒரு பஜனை பண்ணியே ஒரு பெரிய, அதுவும் இதெல்லாம் நான் பொதுவாக எழுதி வைக்கணும், எனக்கு எழுதுறதுக்கு அவகாசம் இல்லாததுனால பல விஷயங்கள் எழுத முடியும். ஒரு 8.25 லட்சம் ரூபா தான் நம்ம ஆசிரமம் இருக்கிற இடம் வாங்கினது, அதில் ஒரு போர்ஷன். இதுக்கு நான் 2 வருஷம் பஜனை பண்ணி பணம் கொடுத்துருக்கேன். 2 வருஷம். இப்படி ராத்திரியில சத்சங்கம் நடக்கும், பகல்ல 5 பஜனை 6 பஜனை, அது மாதிரி ஒவ்வொரு ராத்திரியும் பஜனை. அந்த பஜனைக்கு நாங்கள் ஒரு 5-6 பேர் இருப்போம். இவ்வளோ பெரிய கூட்டங்கள்லாம் கிடையாது. இப்போ 5-6 பேர் தான். அவாத்து பஜனைக்கு போனால் ஒரு மணி நேரம் தான் பஜனை, 500 ரூபா தான் பணம். வெறும் 500 ரூபா, 1 மணி நேரம் பஜனை. அந்த 500 ரூபாயை வாங்கிட்டு பஜனை. அதில் பெங்களூரில் பஜனைக்கு போனோம். ஒருத்தர் வந்தார், எனக்கு ரொம்ப ஆசையாக இருக்குது, ஆனால் என்கிட்ட பணம் இல்லை, நான் 1 மாதம் கழித்து உங்களுக்கு பணம் அனுப்பிச்சுடுவேன், நீங்கள் வர முடியுமான்னார். தாராளமாக வரேன்னு கடனுக்கு பஜனை பண்ணிட்டு வந்தேன். 500 ரூபா பணம் வாங்கிக்கல, அப்புறம் அனுப்பிச்சுட்டார் அவர். 1 மாதம் கழித்து 500 ரூபா பணம் அனுப்பிச்சார். அந்த 500 ரூபாய்க்கு போனோம், ரொம்ப ஜாஸ்தி பஜனை வர ஆரம்பிச்சுடுத்து. அப்புறம் 1000 ரூபாயா பண்ணினேன், அதை கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணுறது. பாம்பேயில் பஜனை 11 மணிக்கு ஏதோ ட்ரெயின், எனக்கு 9 மணி வரையும் பஜனை. 9 மணி வரையில் பஜனை, 1000 ரூபா வீதம்
அன்றைக்கி 12 பஜனை 5 மணிக்கே ஆரம்பித்தாச்சு. 3/4 மணி நேரம் 3/4 மணி நேரமாக பஜனை. அப்படி இல்லாம பஜனை பண்ணி தான் அந்த இடத்தை வாங்கினேன். இப்போ கோவிந்தபுரம் இடமே மகத். அதுக்கு ஒரு சக்தி இருக்கிற காரணம் என்னன்னா, வெறும் பணம் இல்லது, பஜனை பண்ணி வந்த பணம். அங்க இருக்கிற பாண்டுரங்கன் பஜனை பண்ணியே கட்டு. இது கட்டுறதுக்கு 7 வருஷம் ஆச்சு கோவில் கட்டுறது. இப்போ இன்னைக்கெல்லாம் ஆரம்பித்தா 3 வருஷத்தில் கட்டிடுவேன். அன்னி நிலைமை வேற. அன்னைக்கு கடனே வாங்க மாட்டேன். கையில் பணம் இருந்தால் ஒர்க்கு அப்படியே நிற்கும். இன்ஜினியர் கேட்பார், மேலே வேலையை ஆரம்பிக்கலாமான்னு. கொஞ்சம் நான் மெட்ராஸ் போகிறேன், போயிட்டு வந்த உடனே ஆரம்பிக்கலாம். பெங்களூர் போகிறேன், போயிட்டு வந்த உடனே ஆரம்பிக்கிறேன். இது மாதிரி ஒவ்வொரு ஊருக்கும் போயிட்டு வந்து அங்கே வர பணத்தை வச்சுட்டே தான் கோவில் கட்டினது. கடன் வாங்காமல் கட்டினது. கிரெடிட்டுக்கு சாமானும் வாங்க மாட்டேன். அப்படிதான் அந்த கோவிந்தபுரம் கோவிலை கட்டினோம். அதனால கோவில் வெறும் கருங்கல், செங்கல், சிமெண்ட்டு, பெயிண்ட்டு இது இல்லை. இது பார்க்கறதுக்கு தான் அப்படி தெரியுதே தவிர இதுக்கு அந்தரியாமி மாதிரி உள்ள பகவன் நாமம் தான் இருக்கு. அப்படி பண்ணி தான் பண்ணோம். அதே பாண்டுரங்கனுக்கு இன்னைக்கு எத்தனை ஊர்ல பாண்டுரங்கன் இருக்கார். கிரமமா உற்சவங்கள் பூர்ணமா நடக்கிறது நம்ம பாண்டுரங்கனுக்கு தான். 365 நாளும் அந்த திருவாராதன கிரமமோ, பிரம்மோற்சவம், பவித்ரோத்சவம் முதலிய உற்சவங்களோ இது எல்லாம் கிரமமா நடந்துருக்கிறதுங்கிறது நம்ம பாண்டுரங்கன். இவருடைய உற்சவங்கள் இந்த வருஷம் கோகுலாஷ்டமி உற்சவம் 29வது வருஷம். இந்த உற்சவத்தில் ஒரே ஒரு குறை, பிரம்மோற்சவத்தில் பாண்டுரங்கனுக்கு தேர் கிடையாது. தேர் நீங்களாக தான் புறப்பாடெல்லாம் நடக்கும். அந்த குறையும் நமக்கு இருக்கக்கூடாதுன்னு ஒரு பிரம்மாண்டமான தேர், ரொம்ப பெரிய தேருங்கிறது என்னன்னா திருவாரூர் தேர். அதுக்கு அதே மாதிரி கிட்டத்தட்ட இருக்கும்னா கும்பகோணம் சாருங்கபாணி பெருமாளுடைய அமுதனுடைய தேர் அதே மாதிரி இருக்கு, பெருசா. எனக்கு அது மாதிரி தான் தேர் பண்ணணும்னு ஆசை. நம்ம ஆசிரமத்தில் இடம் போறாது. இந்த தேர் பண்ணிவிடலாம், அது வரத்துக்கு இடம் வேணுமோ. அதனால நமக்கு இருக்கிற இடத்துக்குள்ள பெரிய தேர் 18 அடி உயரம். அதை பூர்ணமா அலங்காரம் பண்ணினா 60 அடி இருக்கும். பெரிய தேர் அது. அந்த தேர் நிர்மாணம் ஆகி இன்னொரு 15-20 நாள்ல தேர் கைங்கரியம் பூர்த்தி ஆகிடும். ஆகஸ்ட் 31க்குள்ள முடிஞ்சிடும். செப்டம்பர் 4ஆம் தேதி வெள்ளோட்டம், 6ஆம் தேதி பிரம்மோற்சவம் ஆரம்பம், 13ஆம் தேதி செப்டம்பர் 13 சனிக்கிழமை கார்த்தால வெண்ணத்தாழி உற்சவம், சாயங்காலம் கல்யாண உற்சவம், 14ஆம் தேதி கார்த்தால 6:20க்கு லக்னம், ரதாரோகணம். பாண்டுரங்கன் தேருக்கு வந்துருவர். ரதாரூடம் ஹரிம் ரதஸ்தம் கேசவம் திருஷ்டுவா புனர்ஜென்ம நவித்யதே. இப்படி தேர்ல இருக்கக்கூடிய பெருமாளை தேர்ல ஏறி சேவிச்சா ஜென்மா கிடையாது, திருப்பி ஜென்மா கிடையாது. அதுபோல ஒரு அரேஞ்ச்மெண்ட்ஸ் பண்ணியிருக்கோம். இந்த தேருக்கு 1 கோடி ரூபாய் ஆகும்னு ஒரு எஸ்டிமேட் போட்டு பக்தாள் 100 பேர் கொடுத்துட்டா. 1 லட்சம் ரூபாய் வீதம் 100 பேர் கொடுத்துட்டா. ஆனா தேர் 2 கோடி ரூபாய் ஆயிடுச்சு. பெருசா போயிடுச்சு. இன்னும் 25 பேர் தான் பாக்கி.
175 லட்சம் தேர் கைங்கரியத்துக்கு வந்துடுது. 25 லட்சம் ரூபா. இதில் என்ன தீர்மானம், என்ன பிளான் பண்ணிட்டு இருக்கோம், அந்த ஒர்க்கும் ஆரம்பிச்சாச்சு. சுவாமி எழுந்தருளக்கூடிய பீഠத்துக்கு சிம்மாசனம்னு பேர் தேரில். அது தரையிலேருந்து 18வது அடி. அந்த சிம்மாசனத்தில் 4 புறமும் இந்த தேருக்கு யார் ஒவ்வொரு லட்சம் ரூபா பணம் கொடுத்தாலோ அவ பேரை முழுக்க அதில் எழுதி வைக்கிறோம். சாஸ்வதமாக பித்தளை இந்த செப்பு பட்டயம்ங்கிற பாருங்க, சாஸ்வதமாக இருக்கும். 1000 வருஷம் ஆனாலும் அப்படியே இருக்கும். அதில் அந்தந்த ஃபேமிலி அவ பேர் ஊரை அதில் எழுதி வைக்கணும். இந்த பாண்டுரங்கனுடைய திருவடிக்கு கீழே இந்த கைங்கரியம் பண்ணி இந்த 200 பேரை பெருமாள் தேரில் ஏறின உடனே சேவிக்கிறதுக்கு அழைச்சிட்டு போடும். இவாளுக்கு மாத்திரம் மேலே ஏறி சேவிக்கிறதுக்குள்ள ஏற்பாடு பண்ணியிருக்கோம். இதில் இன்னும் 25 நேற்றைய தினம் நங்கநல்லூரில் நடந்தது. அங்கே சொன்னேன், கிட்டத்தட்ட அங்கே ஒரு 4 பேர் கொடுத்துட்டான். இன்னொரு 21 பேர் தான் பாக்கி. யார் யாருக்கு இதில் கலந்துக்கணுங்கிற பாண்டுரங்கனுடைய திருவடிக்கு கீழே பேர் வரணும், சாஸ்வதமாக வரணும். அந்த கைங்கரியம் எந்தெந்த பக்தாளுக்கு கலந்துக்க முடியுமோ. இப்போ கோவில் ஒண்டி தான் பஜனை பண்ணி நிர்மாணம் இல்லை, தேரும் பஜனை பண்ணி தான். இவ்வளோ பெரிய தேரும் பஜனை பண்ணி தான் அதையும் நிர்மாணம் பண்ணிட்டு இருக்கோம். பெரிய கைங்கரியம் தேர் கைங்கரியம். நம்ம ஆயுசுக்கு திருப்பி தேர் பண்ணிட்டு இருக்க முடியுமோ? ஒரு தடவை தான் பண்ண முடியும் தேர். இன்னும் சொல்ல போனா உலகத்திலேயே பாண்டுரங்கனுக்கு முதல் தேர் இது. இதுக்கு முன்னாடி இந்த ரத சாஸ்திரப்படி உள்ள தேர் கிடையாது. ஒரு மாசம் முன்னாடி, சரியா 25 நாள் முன்னாடி தான் இந்த 5 நிலை, எந்தெந்த நிலையில என்ன பிம்பம் வருது இதை பிளான் பண்ணாம வச்சிருந்தார் இந்த ஸ்தபதி. கேட்டு இனிமே அவருடைய ரூட்ல போனா அது பூர்த்தி ஆகாதுன்னு அங்க 2 மிஷின் சிஎன்சி மிஷின் இருக்கு. அதில் லோட் பண்ணி விட்டா அந்த மிஷினே கடைஞ்சிடும். ஒரு 60% பண்ணும், அப்புறம் 40% கையால் கார்விங் ஒர்க் பண்ணணும். என்ன பண்ணுறதுன்னே புரியல. இதை எப்படி முடிக்க போகிறோம்? டைமே இல்லையே. அந்த நேரத்தில் நிற்கிற பிறகு இந்த பையன் ஆதித்யான்னு நம்ம ஆசிரமத்தை சேர்ந்த பையன், ஜிவாப்பா நீ தான் சொல்ல வேண்டாமா, ஜிவா நீங்கள் கவலைப்படாதீங்கன்னு அந்த 150 படத்தையும் இங்கே தயார் பண்ணார். ஒரு படம் தயார் பண்ண 4 மணி நேரம். ஒரு டீம் வச்சுட்டு ஒரு 10 பேரை வச்சுட்டு தினம் 4, 5, 6, 10 அது மாதிரி தயார் பண்ணி தயார் பண்ணுறதுன்னா படம் பிரிண்ட் இல்லை, அந்த மிஷின் படத்தை பண்ணணும், உருவத்தை பண்ணணும். அதுக்கு அது பாஷையில் கொடுக்கணும். அது மாதிரி அந்த டீம் ஒர்க்கு ஒரு 10 பேரை வச்சுட்டு, உண்மையாக சொல்லணும்னா இந்த தேரில் இத்தனை சித்திரங்கள் இன்னைக்கு பூர்ணமாக இருக்குன்னா அதுக்கு இந்த ஆதித்யா தான் மூலம். இவனுடைய முயற்சி இல்லாட்டா எங்களுக்கு சாத்தியமே இல்லை. ஏதோ பாண்டுரங்கன் தான் தோட பண்ணி ராத்திரி முழுக்க ஒர்க் பண்ணியிருக்கா. ஏன்னா அங்கே 2 மிஷின் இருக்கு, 20 பேர் ஒர்க் பண்ணுறா. மிஷினுக்கு வேலை இருக்கணும், 20 பேருக்கு வேலை இருக்கணும். இந்த கிட்டத்தட்ட ஒரு 10 நாளைக்கு நாங்கள் யாருமே தூங்கவே இல்லை. இதே காரியமாக இருந்து தான் பூர்த்தி பண்ணினோம். அதில் எங்களுக்கு ஒரு ஆத்ம திருப்தி. இந்த தேரில் ஃபிசிக்கலாக எங்களுடைய சேவையும் இருக்கு. அதனால் இந்த பையனுக்கு பாண்டுரங்கன் அதான் சீக்கிரம் அந்த பையனுக்கு கல்யாணம் பண்ண, நல்ல பெரிய உத்தியோகத்தில் இருக்கான், நிறையா சம்பாதிக்கிறான்.
சுவாமி இப்படி ஒரு கைங்கரியம் பண்ணினப்புறம்தான் கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு வெயிட் பண்ணிட்டு இருந்திருக்க. அதனால இந்த தேர்ங்கும் பொழுது நம்ம ஆதித்யாவை மறக்க முடியாது. இப்படி நிறைய பக்தாள்லாம் சேர்ந்து, இன்னும் சொல்ல போனால் இதுக்கு மூலம் நம்ம ஸ்ரீநாத்தும் ஆதித்யாவும் தான். நான் கூட சும்மா மேனேஜ் பண்ணிட்டு இவா 2 பேரும் தான் பிரயத்தனம் பூர்ணமாக பிளான் பண்ணி முதல்ல கீழ்நிலையில் 16 விக்கிரகங்கள் எல்லாம் திவ்ய தேச பெருமாள். 2வது நிலையில் 32 விக்கிரகங்கள், தசாவதாரம், அஷ்டலட்சுமி, நவக்கிரகம், ஷண்மதம். 3வது நிலையில் 16 கிருஷ்ணலீல, 16 ராமலீல. கிருஷ்ணலீலையும் ராமாயணமும் 16. 4வது நிலையில் கொஞ்சம் விசேஷமான நிலை. 4 பக்கமும் பிரதானமாக ஒரு பெரிய பலகா வரும், சைடில் 2 வரும். இது மாதிரி 4 பக்கமும். அதில் பிரதானமாக முதல் பார்வையில் அதில் இருக்கிற பெரிய பலகால ஸ்ரீரங்கம் பெருமாள் பள்ளி கொண்டிருக்கிற ரங்கநாதன். இந்த பக்கம் தாயார், திருவடி பக்கத்தில் ஆண்டாள். அந்த பெரிய பலகால பளிச்சுன்னு தெரியும். அவருக்கு 2 பக்கத்தில் 2 படம் வரும் கீழே சைடில். அதில் ஒன்று விகணசாச்சாரியால், அடுத்த விஸ்வக்சேனர் விகணசாச்சாரி. ரங்கநாதருக்கு சிரோபாகத்தில், சிரசு பக்கத்தில் சுவாமி தேசிகன், மணவாள மாமுனிகள். அதுக்கு அடுத்தது திரிமதம், ஆதிசங்கர பகவத்பாதாச்சாரியால், ராமானுஜாச்சாரியால், மத்வாச்சாரியால். அப்புறம் அதுக்கு நம்ம மகாபிரிவா ஸ்ருங்கேரி சந்திரசேகர பாரதி சுவாமிகள், ராகவேந்திரன், கூரத்தாழ்வார். தேருக்கு நேர் பின்பக்கம் போதேந்திராள், ஐயாவாள், சத்ரு சுவாமி. பஜன சம்பிரதாயத்தை சேர்ந்த 4 பேர். அப்புறம் 4வது பக்கத்தில் சங்கீத மும்மூர்த்திகள். அவளோட கூட ஆஞ்சநேய சுவாமி, நாரதர், ஊத்துக்காடு வெங்கடகவி, கொச்சி சுவாதி திருநாள் மகாராஜா. அந்தந்த மார்க்கத்தை இன்னொரு ஆச்சரியம் என்ன தெரியுமோ, இத்தனை பேர் சேர்ந்து இருக்கிற ஒரே தேர் நம்ம தேர் தான். இதில் இருக்கிற பெரியவாளே ஒத்தருக்கு ஒத்தரை எங்கேயும் பார்த்ததே இல்லை. இவ அதுலேயே நிறைய பேதங்கள் இருக்கிறதுனால பார்த்ததில்லை. நம்ம தேரில் தான் சௌக்கியமான ஒத்தருக்கு ஒத்தர் கேட்டுப்பான். 5வது நிலையில் 36 விக்கிரகங்கள் முழுக்க பாகவதாள். மகாராஷ்டிர சந்துக்கள், தமிழ்நாட்டில் உள்ள சந்துக்கள் எல்லாரும் மேலே 36. அதுக்கு மேலே தான் சிம்மாசனத்தில் பாண்டுறோங்க. இந்த தேரோட அமைப்பே ஒரு அழகான அமைப்பு. ரொம்ப அருமையான வேலைப்பாடு பண்ணி பண்ணுறோம். இந்த பிரம்மோத்சவம் தினசரி புறப்பாடு, தினசரி பாகவத பிரவச்சனம், தினசரி அஷ்டபதி பஜனை, தினசரி திவ்யநாமம், ரதோத்சவம், ராத்திரி கிருஷ்ண ஜனனம். 14ஆம் தேதி ராத்திரி கிருஷ்ண ஜனனம். இப்போ நான் இங்கே குரோம்பேட்டை மெட்ராஸ் ப்ரோக்ராம் ஒவ்வொரு நாளைக்கு ஒவ்வொரு இடத்துல. இந்த தடவை நேற்றுக்கு நங்கநல்லூர், இன்னைக்கு குரோம்பேட்டை, நாளைக்கு சவுகார்பேட்டில் கன்யகா பரமேஸ்வரி சென்டர்னு ஒன்று இருக்குது. ஆண்டியப்பன் நாயக்கன் ஸ்ட்ரீட், சவுகார்பேட். நாளைக்கு அங்கே. ஏன் இப்படி ஒவ்வொரு நாளைக்கு ஒரு ஊரில் வரோம்னா, இப்போது சிட்டியில் ஒரு இடத்துக்கு தான் வருவேன். எல்லாராலையும் அங்கே வர முடியாது. அதுக்காக தான் நாம் ஒவ்வொரு இடத்துக்கு வரேன் இந்த தடவை. இதில் முக்கியமாக எனக்கு என்ன பிரயோஜனம்னா, இவ்வளவு அருமையான தேர் 5000 பேர் வேணும்.
இழுக்கணும்னா. இப்போ நான் குரோம்பேட்டை எதுக்கு வந்திருக்கேன்னா, உங்களெல்லாம் தேர் இழுக்க வடம் பிடிக்க கூப்பிட தான் வந்திருக்கேன். நீங்கள்லாம் வரணும், எல்லாம் அவசியம் வரணும். சனி ஞாயிறு எல்லாரும் வரணும். மிஷினை வச்சு தள்ளுறதா இருந்தால் 200 பேர் போகிறோம். இப்போ பெரிய பெரிய மிஷின்லாம் வந்துடுது, புல்டோசர் வந்துடுது, ஜேசிபி இருக்குது. அதெல்லாம் வச்சு தள்ளினா தேர் வீணாக போயிடும். அது மாதிரி தள்ளுறதுக்காக ஏற்பட்டதல்ல தேர். நாம் மனுஷியால் வடம் முடிக்கணும். விட்டல் விட்டல் விட்டல்னு பகவன் நாமம் சொல்லிண்டே நாம சங்கீர்த்தனம் பண்ணிண்டே வடம் முடிக்கணும். அதுக்கு தான் வந்துடும். அதனால இங்கேருந்து அநேகமாக லீவு நாளாக இருக்கிறதுனால பக்தாள்லாம் முடியும்னு நினைக்கிறேன். யார் யாருக்கு முடியுமோ எல்லாரும் வந்து தேர் வடம் பிடிச்சி பாண்டுரங்கனுடைய மனசிலேயே இடம் பிடிக்கும். மங்களமோ ருக்மிணி ரமணாய ஸ்ரீமதே பூஷாய சார்ஜினி மங்களம் நந்த கோபாத்மஜாய बोला पुंडली गवरदा जय सद्गुरु महाराज की, समस्त संत मंडली की, आंजनेय मूर्ति की।